அக்கா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன ரேங்க்கு, என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் மேரி அனுஷா. நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம். டிபார்ட்மெண்ட்டு நான் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள் ரேங்க் என்ன? ரேங்க்கு 26,161. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சி? நான் 12th தான் முடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் இதை படிக்கிறதுக்கு சொல்லியிருந்தா. தீபான்னு ஒரு பொண்ணு தான் என்னை இதை என்கரேஜ் பண்ணது அவள் தான். இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், நீ என்ன படிச்சிருக்கணும் எல்லாமே சொல்லியிருந்தா. அப்புறம் நாகர்கோயிலில் ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டர், அங்கே தான் போய் நாங்கள் படித்தேன். அங்கே நோட்ஸ் தருவாங்க, நிறைய கொஸ்டின் ஆன்சர் வச்சு. அது நிறைய எக்ஸாம் போடுவாங்க. அது எல்லாமே நாங்கள் எழுதுவோம். இல்லை ஒரு எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே எழுதிடுவோம். படிக்கிறதுக்கும் மேக்ஸுக்குன்னு ஒரு டைம் வைப்போம். மேக்ஸுக்கு எப்போவுமே எனக்கெல்லாம் காலையில் அதிகாலையில் படித்தா தான் எனக்கு புரியும். அதனால் விடிய காலம் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழும்பினோம்னா 7 மணி வரை மேக்ஸு. தினமும் அந்த டைம் மேக்ஸுக்கு மட்டும் தான் வச்சுருப்பேன். வேறு சப்ஜெக்ட் அதில் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி வரை தமிழ், சோஷியலு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அந்த இல்லை 10 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுவேன். 10 மணிக்கு பிறகு தூங்க போயிடுவேன். டைம் காலையில் 3 மணிக்கு எழும்புறதுனால. நான் ஒரு வருஷம் படித்தேன். ஒரு வருஷம் படித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இது செகண்ட் அட்டம்ப்ட்டு இல்லையே கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு 130 போட்டிருந்தேன். இப்போ 154 ஸ்பெஷல் கேட்டகரியில். நான் ஒரு வருஷம் தான் படித்தேன். டைமு கரெக்டாக ஒரு நாள் டிலே பண்ணாமல் படிச்சிருவேன். தினமும் படிப்பேன். நான் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான் நான் சரியாக பண்ணேன், அதனால் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், வேலை வாங்கியிருக்கேன்னா என்னென்ன சொல்லுவீங்க? அதான் ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம டைமை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வேலை வேணுங்கிற வெறி ஃபஸ்ட்டு இருக்கணும். நம்மளும் வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண மனம் வராது. எவ்வளோ டைம் நம்ம சாப்பிடணும், வேறு விஷயங்களுக்கு வந்து சாப்பிட்றத தவிர வேறு எந்த விஷயத்துக்குமே நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். நீட்டாக சாப்பிடுவோம். அடுத்த உடனே ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம டிலே பண்ணும்போது நமக்கு மைண்டில் தோணும், இந்த 10 நிமிஷத்தில் நம்மளை போல் இன்னொருத்தங்க படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு 10 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் வந்துடும் நமக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டாலே நமக்கு அந்த மைண்ட் வந்துடும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தாலே நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அக்கா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. கடவுளுக்கு நன்றி. நோட்ஸா? நான் நோட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணினேன். ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. டைம் ரொம்ப இழுத்தது போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புக்கில் லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிக்கிறதுல எனக்கு புரிஞ்சிட்டு, அதனால ஃபுல்லாமே புக்கை அப்படி தான் கவர்மெண்ட் சிலபஸ் புக்கு ஃபுல்லாக படித்தேன். வேறு எக்ஸ்ட்ரா அதுவும் ஸ்கூல் புக்ஸ் தான் எங்கள் சென்டரில் தந்தாங்க நோட்ஸு. அதுவும் மட்டும் தான் படித்தேன், வேறு எதுவுமே படிக்கலை. ரிவிஷன் சொல்ல ஒரு டைம்னு வைக்க முடியாது. ஆனால் ஒரு ஜனவரிக்கு பிறகு எல்லாத்தையுமே ஒரு 10-15 வரை ரிவிஷன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னை நோட் பண்ணலை. எல்லாமே படிச்சுக்கிட்டே இருப்பேன். இத்தனான்னு எனக்கு சொல்ல தெரியல. எக்ஸாம் ஹாலில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலலாம் நான் தமிழ் முடிச்சிட்டேன். அடுத்து ஜிகேலாம் முடிச்சுட்டு வரும்போது டைம் தப்பாக பார்த்துட்டேன். 11:45ங்கிறத 12:45ன்னு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி மேக்ஸ் ஒரு 3 மேக்ஸு தப்பாகவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே நின்ன மேடம்கிட்ட திரும்ப டவுட்டில் தான் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 11:45 இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் கூட 2 வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கரெக்டு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டேன். டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். நம்ம டென்ஷன் ஆகிட்டோம்னா நமக்கு எல்லாமே தப்பாகவே தோணிடும். நிறைய பேர் இப்போ படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, அவங்களுக்கு ஒரு ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க? எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, டைம் வந்து நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி போனால் நாளைக்கு நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்து ஜூலையில் எக்ஸாம் வருதுன்னா இந்த 6 மாதமும் இந்த டைமை நம்ம ஒதுக்கி வேறு ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸாம் முடித்த பிறகு நமக்கு அந்த டைம் யோசித்தாலும் படிக்கிறதுக்கு நமக்கு வராது. அதனால் எப்போவுமே டைமை மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே செய்யாதுங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் டைம் வந்து ஒரு பாலத்துக்கு இறையும் போது அது வேகமாக எழும்ப தான் செய்யும். ஸ்லோவாக போட்டால் ஸ்லோவாக எழும்போம். அதே போல் டைம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் வந்து கூட தான் செய்யும், குறையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காண்டி தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம். எப்போவுமே உழைச்சதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும்போது அது எல்லா சந்தோஷத்தையும் விட அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்கும்.